बाल दिवस पर सभी ब्राह्मण बच्चों के लिए शिव बाबा के विशेष महावाक्य। शिव बाबा अपने बच्चों से बहुत प्यार क्यों करते हैं? குழந்தைகள் தினம் சார்பாக அனைத்து பிராமண குழந்தைகளுக்காக சிவபாபாவின் விசேஷமான வாக்கியங்கள். சிவபாபா தன்னுடைய குழந்தைகளோடு ஏன் இவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார்? बाल दिवस किसकी यादगार में मनाया जाता है? குழந்தைகள் தினம் யாருடைய நினைவார்த்தமாக கொண்டாடப்படுகிறது? वो नेहरू जी था, नेह की रूह था। அவர் நெஹ்ருஜியாக இருந்தார், அன்பினுடைய ஆத்மாவாக இருந்தார். बच्चों से बहुत नेह करता था बाबा। குழந்தைகளோடு மிகவும் அன்பு வைத்திருந்தார். तो मिसाल देते हैं, भक्ति मार्ग की दुनिया का मिसाल देते हैं। तो मिसाल दिया भाई, नेहरू बड़ा अच्छा था। பாபா நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார். பக்தி மார்க்கத்தினுடைய எடுத்துக்காட்டையும் சொல்கிறார். நெஹ்ரு மிகவும் நல்லவராக இருந்தார். क्या என்ன क्या नाम दिया? என்ன பெயர் கொடுத்தார்? नेह का रूह। நேஹரு. நேஹ் என்றால் அன்பு, ரூஹ் என்றால் ஆத்மா, அன்பினுடைய ஆத்மா. नेह माने நேஹ் என்றால் स्नेह ஸ்நேகம். का रूह बड़ा अच्छा था। அதனுடைய ஆத்மா மிகவும் நன்றாக இருந்தது. तो எனவே कहेंगे कि जिसका मिसाल दिया, சொல்லப்படுகிறது, யாருடைய எடுத்துக்காட்டு தரப்பட்டிருக்கிறதோ, नेहरू बड़ा अच्छा था। நெஹ்ரு மிகவும் நல்லவராக இருந்தார். बच्चों को बहुत प्यार करता था। குழந்தைகளோடு மிகவும் அன்பு செய்தார். है तो हद का नेहरू या बेहद का नेहरू? எனவே எல்லைக்குட்பட்ட நெஹ்ருவா, எல்லைக்கு அப்பாற்பட்ட நெஹ்ருவா? है क्या कहेंगे? என்ன சொல்ல முடியும்? हद का नेहरू अपन को आत्मिक स्थिति में स्थित करता था। எல்லைக்குட்பட்ட நெஹ்ரு தன்னை ஆன்மீக நிலையில் நிலைத்து வைத்திருந்தாரா? नहीं, இல்லை. तो जो आत्मिक स्थिति में स्थिर करे, எனவே யாரு ஆத்மீக ஸ்திதியில் நிலையில் நிறைந்திருக்கிறாங்களோ उसकी बात है இது அவருடைய விஷயமாகும். कि सबको आत्मा आत्मा भाई भाई के रूप में, அதாவது அனைவரையும் ஆத்மா ஆத்மா, சகோதரர் சகோதரர் என்ற அந்த ரூபத்தில், उस दृष्टि से देखे அந்த பார்வையோடு பார்க்கணும். तो कहेंगे कि रूह अच्छी। அப்பொழுதுதான் சொல்ல முடியும் ஆத்மா நல்லது என்று. नाम क्या है? பேர் என்ன? नेह का रूह। नेह का रूह நேஹகா ரூஹ். அப்படின்னா அன்பினுடைய ஆத்மா. कौन सी नेह? எந்த அன்பு? रूहानी। ருஹானி அன்புன்னு சொல்றாரு, ஆன்மீக அன்பு. रूहानी रूह, ருஹானி ரூஹ், ஆன்மீக ஆத்மா. नेहरू நேருன்னு சொல்றாரு. दुनिया में அவரு உலகத்தில் भले प्रजातंत्र था, लेकिन सबसे लंबे समय तक राज्य किया। பலே அது பிரஜைகளுடைய ஆட்சியாக இருந்தது, அப்பொழுதும் அவர் நீண்ட காலம் வரை ஆட்சி செய்தார். ऐसे बेहद की ब्राह्मणों की दुनिया में कौन सी ऐसी आत्मा है? அதே போல்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராமண உலகத்தில் இது போன்ற எந்த ஆத்மா இருக்கிறார்? जो सारी दुनिया के लिए स्नेह की रूह है। யாரு அனைத்து உலகத்திற்கும் அன்பினுடைய ஆத்மா ஆவார். विश्व कल्याणकारी है உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆவார். और वो दुनिया में सबसे लंबे समय तक राज्य करती है। பிறகு அவர் இந்த உலகத்தில் மிகவும் நீண்ட காலம் வரை ஆட்சி செய்கிறார். भले दुनिया चेंज हो जाती है, பலே இந்த உலகம் மாறிவிடுகிறது, द्वापर युग आ जाता है, துவாபர யுகம் कलयुग வருகிறது, आ जाता है, கலியுகம் வருகிறது, तो भी அப்பொழுதும் राजाई प्राप्त करने में सबसे आगे रहती है। ராஜாங்கத்தை அடைவதற்காக மிகவும் முன்னால் இருக்கிறார். सपूत बच्चे कौन हैं?
நல்ல குழந்தைகள் யார்? बाप कहते हैं मैं सर्वसेवक बच्चों को याद करता हूँ। தந்தை சொல்கிறார், நான் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை நினைவு செய்கிறேன். तो सर्वसेवक बच्चों को जब याद बाप करते हैं तो எனவே சர்வீசபிள் குழந்தைகளை எப்பொழுது நினைவு தந்தை செய்கிறாரோ, बाप की याद में तो कितनी ताकत है। எனவே தந்தையினுடைய நினைவில் எவ்வளவு சக்தி இருக்கிறது, பலம் இருக்கிறது. बच्चों को कितना उमंग उत्साह मिलेगा। குழந்தைகளுக்கு அப்பொழுது எவ்வளவு ஊக்க உற்சாகம் கிடைக்கும். जो अच्छी सर्विस करेंगे उनको प्यार भी मिलेगा, पद भी मिलेगा। யாரு நல்ல விதமான சர்வீஸ் செய்கிறார்களோ அவர்களுக்கு அன்பும் கிடைக்கும், பதவியும் கிடைக்கும். முரளி தேதி 17/9/73, பக்கம் 3 கடைசியில். मुरली तारीख 17 सितंबर 1973, पृष्ठ 3 अंक। सेवा करने की बात है। बाबा ने बता दिया मैं सर्वसेवक बच्चों को याद करता हूँ। இது சேவை செய்யக்கூடிய விஷயமாகிறது. ஏனென்றால் பாபா சொல்லிவிட்டார், நான் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை நினைவு செய்கிறேன். अब वो सेवा आप तन से करें, मन से करें, धन से करें। இப்பொழுது அந்த சேவையை நீங்கள் உடல் மூலமாக செய்யுங்கள், பணம் மூலமாக செய்யுங்கள், மனசின் மூலமாக செய்யுங்கள், वाचा से करें, சொற்களின் மூலமாக செய்யுங்கள், कैसे भी करें, எப்படியாவது செய்யுங்கள், शुभ दृष्टि से करें, நல்ல பார்வையால செய்யுங்கள், शुभ भावना से करें। நல்ல பாவனையின் மூலமாக செய்யுங்கள். जैसे भी सेवा करेंगे எப்படியும் சேவை செய்தால் वैसी आपको शक्ति जरूर मिलेगी। அப்படிப்பட்ட சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். तीव्र पुरुषार्थ जरूर होगा। ஃபாஸ்டான புருஷார்த்தம் கண்டிப்பாக நடக்கும். क्यों? ஏன்? हमारी आत्मा तो उतना याद नहीं कर पाती। हमारी ஏனென்றால் நம்ம ஆத்மா அவ்வளவு நினைவு செய்ய முடியாது. आत्मा तो कमजोर है जन्म जन्मांतर की। நம்மளுடைய ஆத்மா நிறைய ஜென்மங்களுக்கு பலவீனமாக இருக்கிறது, एकाग्र नहीं हो पाती। ஒரு நிலை ஆக முடியாது. लेकिन हम जो सेवा में लगे रहते हैं तो हमारा बाप खुश होता है। ஆனால் நாம் எப்பொழுது சேவையில் ஈடுபட்டிருக்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய தந்தை அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். मेरा बच्चा मेरी दुकान संभालने वाला बच्चा है। என்னுடைய குழந்தை என்னுடைய கடையை பார்த்துக்க கூடிய குழந்தை. तो बाप बच्चे को ताकत देते हैं, எனவே தந்தை குழந்தைக்கு சக்தியை தருகிறார், सकाश देते हैं। வைப்ரேஷன், உள் எண்ணங்கள், உள் உணர்வுகள் தருகிறார். आप जितना ईश्वरीय सेवा में लगे रहेंगे तन से मन से धन से, நீங்கள் எவ்வளவு ஈஸ்வர சேவையில் ஈடுபட்டு இருப்பீங்கள், உடல் மூலமாக, மனம் மூலமாக, பணம் மூலமாக, समय संपर्क நேரம் மூலமாக, சம்பந்திகள் மூலமாக, தொடர்பினர் மூலமாக, संबंध से, उतना आपका पुरुषार्थ स्वतः ही तीखा हो जाता அவ்வளவு உங்களுடைய புருஷார்த்தம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிவிடும். है। गाते भी है, பாடவும் பாடுறாங்க. मिटा दे अपनी हस्ती को अगर कुछ मर्तबा चाहे। பாபா சொல்றாரு, மிட்டாதே अपनी हस्ती को यदि कोई मर्तबा चाहिए. இது ஒரு பாட்டு மாதிரி. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஏதாவது ஒரு மானம், மரியாதை, ஏதாவது தேவை என்றால் முதலில் தன்னுடைய அந்த பர்சனாலிட்டியை முழுமையாக அழித்து விடுங்கள். भगवान से ऊंच पद कौन पाते हैं? கடவுளை விட உயர்ந்த பதவியை யார் அடைகிறாங்க? जो अपनी खुद ही को मिटाए देते हैं। யாரு தன்னை தானே அழித்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளை விட உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். जैसे सूर्यवंशी बच्चों का मिसाल है, எப்படி சூரியவம்சி குழந்தைகளின் எடுத்துக்காட்டு இருக்கிறது. सूर्य की रहबरी में पलने वाले சூரியனுடைய வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் स्टार्स நட்சத்திரங்கள் देखने में आते हैं, பார்ப்பதில் வருகிறார்களா, தென்படுகிறார்களா? नहीं देखने में आते। தென்பட மாட்டார்கள். जो सपूत बच्चे होते हैं யாரு நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ वो अपने बाप का नाम बाला करने में लगते हैं। அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய பெயரை
உயர்த்தி வைப்பதில் ஈடுபட்டிருப்பார்கள். बाप के सामने अपनी हस्ती को भी मिटाने के लिए तैयार रहते। தந்தைக்கு முன்னால் தன்னுடைய பர்சனாலிட்டியையும் அழித்துக் கொள்வதற்காக ஈடுபட்டிருப்பார்கள், ரெடியாக இருப்பார்கள். सर्विस करेंगे वही प्यारे लगेंगे. யாரு சர்வீஸ் செய்வார்களோ அவர்கள்தான் அன்பாக தென்படுவார்கள். भगवान बाप आए हैं बच्चों के पास. கடவுள் குழந்தைகளிடம் வந்திருக்கிறார். उनकी श्रीमत पर चलना पड़े. श्रीमत पर न चलते तो तूफान लगने से गिर पड़ते हैं. அவருடைய ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடக்கவில்லை என்றால் பிறகு புயல்களால் கீழே விழ வேண்டியதாக இருக்கிறது. मुरली तारीख 18 सितंबर 1975 पृष्ठ 3 मध्य. 100% प्यार है तो तन से मन से धन से 100% அன்பு இருக்கிறது என்றால் பிறகு உடல் மூலமாக, பணம் மூலமாக, மனம் மூலமாக, समय से संपर्क से, நேரம் மூலமாக, தொடர்பினர்கள் மூலமாக, संबंधियों से சம்பந்திகள் மூலமாக 100% कुर्बान हो जाएगा. 100% அன்பு இருந்தால் பிறகு இவர்கள் 100% அர்ப்பணையாகிவிடுவார்கள். तो सपूत बच्चे हो ना, எனவே நல்ல குழந்தைகள் இல்லையா? तो सपूत बच्चा वही है எனவே நல்ல குழந்தைகள் அவர்கள்தான் जो प्रत्यक्ष प्रमाण दिखाता है. யாரு தன்னுடைய வெளிமுகமான அந்த சாட்சியை காமிக்கிறார்கள், பிரத்யக்ஷமான சாட்சியை காமிக்கிறார்கள். क्या என்ன? तन, உடல், मन, மனம், धन, பணம், समय நேரம். और जो भी संपर्की है, பிறகு யாரெல்லாம் தொடர்பினர்கள் இருக்கிறார்களோ, जो भी संबंधी है, யாரெல்லாம் சம்பந்திகள் இருக்கிறார்களோ उनकी ताकत सारी यज्ञ में झोंक देने का प्रत्यक्ष அவர்கள் இவர்களுடைய எல்லா சக்தியையும் யக்னத்தில் ஸ்வாஹா பண்ணக்கூடிய அந்த பிரத்யக்ஷமான சாட்சியை காமிப்பார்கள். प्रमाण दिखाता है. क्योंकि कोई तो सपूत भी है. ஏனென்றால் சிலர் நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள். सपूत उनको कहा जाता है जो अच्छी रीति याद में रहते हैं. சபூத் நல்ல குழந்தை என்று யாரை சொல்லப்படுகிறது என்றால் யார் நல்ல விதமாக நினைவில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். उनसे कोई भी उल्टी सीधी बात नहीं होगी. அவர்கள் மூலமாக எந்த விதமான தலைகீழான விஷயங்கள் நடக்காது. उनको मित्र संबंधी आदि सब भूलते रहेंगे. அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ், சம்பந்தி, உறவினர்கள் இவர்கள் அனைவரையும் மறந்து கொண்டே இருப்பார்கள். जो अच्छी रीत समझ जाते उनको ही कहेंगे ज्ञानी तू आत्मा. யார் நல்ல விதமாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை தான் ஞானி ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. वो है भक्त तू आत्मा. அவர்கள் பக்த ஆத்மாக்கள் ஆவார்கள். भक्ति करते रहते. பக்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள். बाप को ज्ञानी तू आत्मा प्रिय लगते हैं. தந்தைக்கு ஞானி ஆத்மாக்கள் பிடிக்கும். முரளி தேதி 4 ஜூலை 70 பக்கம் 2 கடைசியில். मुरली तारीख 4 जुलाई 1970 पृष्ठ 2 अंक. जो सूर्यवंशी सपूत बच्चे होंगे யாரு சூரியவம்சி நல்ல குழந்தைகளாக இருப்பார்களோ वो तो अच्छी तरह से पढ़ाई करेंगे, அவர்கள் நல்ல விதமாக படிப்பை படிப்பார்கள். आए तो हैं लेकिन पढ़ाई करने वाले नंबरवार होते हैं. வந்திருக்கிறார்கள், ஆனால் படிப்பை படிக்கக்கூடியவர்கள் நம்பர்வார் இருப்பார்கள், வரிசைகரமாக जो இருப்பார்கள். अच्छी रीति पढ़ेंगे யார் நல்ல விதமாக படிப்பார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். पद पाएंगे. सपूत बच्चे होंगे वो அவர்கள் உண்மையான குழந்தைகளாக இருப்பார்கள். बाप दादा को भी खुशी होती है कि वाह பாப் தாதாவுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நல்லது, बच्चों का लक जो बचपन से ही कितनी बातों से बच गए. குழந்தைகள் சின்ன வயசிலிருந்து எவ்வளவு விஷயங்களிலிருந்து தப்பிவிட்டனர்.
बच्चे हुआ இது குழந்தைகளுடைய பாக்கியமாகும். जो माया की बातों से बचे हुए हैं। குழந்தைகள் அவர்கள்தான் யார் மாயையினுடைய பிடியிலிருந்து தப்பி இருக்கிறார்கள். सपूत बच्चों की निशानियाँ क्या होंगी? நல்ல குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்? जिनके नैनों में सिवाय बाप के और कुछ भी देखते हुए भी देखने में नहीं आता है, वह है नूरे रत्न। யாருடைய கண்களில் தந்தையை தவிர வேறு யாரும் பார்த்து கொண்டும் தென்பட மாட்டார்களோ அவர்கள்தான் நூரே ரத்தினங்கள், வைரமான ஆத்மாக்கள். அவ்யக்தவாணி தேதி 6/5/71, பக்கம் 75 கடைசியில். अव्यक्त वाणी तारीख 6 मई 1971, पृष्ठ 75 अंत। बाबा बाबा का सपूत बच्चे का निशानी क्या बाबा? सा அவங்க கேக்குறாங்க, பாபா சப்பூத் குழந்தைகளுடைய அடையாளம் என்ன? और पूत पूत माने பாபா அத பிரிச்சு சொல்றாரு வார்த்தைய. ச பிறகு பூத். पवित्र, பூத் என்றால் பவித்ரம் என்று சொல்கிறார். सपूत சபூத் माने पवित्रता सहित। அப்படி என்றால் பவித்ரதா, தூய்மையை கொண்டவர்கள். क्या என்ன? आत्मा का असली गुण क्या है? ஆத்மாவினுடைய जब परम धाम உண்மையான குணம் என்ன? से आती है எப்பொழுது பரம்தாமத்தில் இருந்து வருகிறதோ அப்பொழுது அதனுடைய உண்மையான குணம் என்ன? और परम धाम जाती है तब भी असली गुण क्या होता है उसमें? பிறகு பரம்தாம் எப்பொழுது செல்கிறதோ அப்பொழுதும் அதில் என்ன குணம் இருக்கிறது? உண்மையான குணம் है पवित्रता। தூய்மை. बाप के घर में जाएंगे तो अपवित्र होके नहीं जा सकते। தந்தையினுடைய வீட்டுக்கு சென்றால் தூய்மை இல்லாமல் செல்ல முடியாது. पवित्र होकर के जाएंगे தூய்மையாகிவிட்டு தான் செல்வார்கள். और वहां से जब लौटेंगे तो भी பிறகு அங்கிருந்து எப்பொழுது திரும்புவோமோ पवित्र होंगे। तो அப்பொழுதும் தூய்மையாக தான் இருப்போம். सपूत उसको कहा जाता है, எனவே அவர்களை தான் சப்பூத் என்று சொல்லப்படுகிறது. पवित्रता सहित பவித்ரதா கொண்டவர்கள். माने संपन्न। அப்படியானால் சம்பன்னமானவர்கள். आत्मा संपन्न बने माने सपूत हो गई। ஆத்மா சம்பன்னமாகிவிட்டால் சப்பூத் ஆகிவிடும், தூய்மையை கொண்டவராய் ஆகிவிடும். अगर सपूत बच्चे होंगे ஒருவேளை சப்பூத் குழந்தைகளாக இருந்தால் तो अपना चार्ट जरूर भेजेंगे। தன்னுடைய சார்ட்டை கண்டிப்பாக அனுப்புவார்கள். जो सपूत बच्चे होते हैं वो बहुत मेहनती होते हैं। யாரு சப்பூத் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மிகவும் உழைப்பாளியாக இருப்பார்கள். स्कूल में जो अच्छा नंबर लेते हैं ஸ்கூலில் யார் நல்ல நம்பரை எடுத்துக்கொள்கிறார்களோ उनका अखबार में भी नाम पड़ता है। அவர்களின் பேப்பரிலும் பெயர் போடப்படுகிறது. यहाँ भी अच्छे पुरुषार्थियों को माँ बाप देख बहुत खुश होते। இங்கேயும் நல்ல புருஷார்த்திகளை அம்மா அப்பா பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். अगर झुकना पड़े तो झुकना है, ஒருவேளை குனிய வேண்டியதாக இருந்தால் குனியனும். लेकिन परिवर्तन करने से स्व को हटाना नहीं है। ஆனால் நாம் தன்னை மாற்றிக்கொள்வதிலிருந்து விலகி வைக்க கூடாது. ऐसे दृढ़ संकल्प हर एक को सबूत देना है। இப்படி அனைவருக்கும் திடமான சங்கல்பத்தின் மூலமாக சாட்சியை தர வேண்டியதாக இருக்கும். क्योंकि सभी सपूत बच्चे हो। ஏனென்றால் அனைவரும் சப்பூத் குழந்தைகள் ஆவீர்கள். सपूत बच्चे का काम ही है प्रत्यक्ष सबूत देना। சப்பூத் குழந்தைகளுடைய வேலை என்னவென்றால் பிரத்யக்ஷமான சாட்சியை தருவது. बाप का अंदर का प्यार रहता है, தந்தையோடது अंदर தந்தையுடையது உள்ளிற்கான அன்பாகும். के प्यार और बाहर के प्यार की बाबा के पास बहुत युक्ति है। உள்ளிற்கான அன்பு பிறகு வெளியில் தென்படக்கூடிய அன்பு பாபா உடையது மிகவும்
யுக்தி இருக்கிறது அதில். अच्छी सर्विस करने वाले पर तो कुर्बान जाते हैं। நல்ல விதமாக சர்வீஸ் செய்யக்கூடியவர்களின் மேல் அவர் அர்ப்பணையாகுகிறார். मुरली तारीख 20 अप्रैल 1969 पृष्ठ 4। முரளி தேதி 20 अप्रैल 69 பக்கம் 4 கடைசியில். सपूत और कपूत बच्चों में क्या अंतर है? நல்ல குழந்தைகள் பிறகு கெட்ட குழந்தைகளில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? बच्चे सपूत होते हैं குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்கள். तो फिर देखो அப்பொழுது பாருங்கள், सपूत बच्चे நல்ல குழந்தைகள் कितना बाप की इज्जत करते हैं। தந்தைக்கு எவ்வளவு மரியாதையை வழங்குகிறார்கள். है जो सपूत बच्चे होंगे யாரு நல்ல குழந்தைகள் இருப்பார்களோ वो बाप की इज्जत करेंगे। அவர்கள் தந்தைக்கு மரியாதையை கொடுப்பார்களா? क्या औरंगजेब के मुआफिक இல்லையானால் அவுரங்கசீப் ராஜா போல் है जेल में डाल देंगे, ஜெயிலில் போட்டு விடுவார்களா? ऐसे करेंगे? இப்படி பண்ணுவாங்களா? இல்லை. बोलते हैं तुम बैठ जाओ, சொல்றாரு, நீங்க அமர்ந்து கொள்ளுங்கள். बाप को बोलते हैं तुम बैठ जाओ, धंधा बंदा नहीं करो। தந்தையை சொல்றாங்க, நீங்க அமர்ந்து விடுங்கள், எந்த விதமான தொழிலையும் செய்யாதீர்கள். हम आपको घर बैठे ही पहुंचाते रहेंगे। நாங்க உங்களுக்கு வீட்டில் அமர்ந்து கொண்டே எல்லாத்தையும் அனுப்புவோம். आपको कोई तकलीफ करने की दरकार नहीं है। உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. देखो பாருங்கள், ऐसे भी बच्चे होते हैं ना। இப்படிப்பட்ட குழந்தையும் இருப்பார்கள் இல்லையா? अरे कोई कोई तो ऐसे भी बच्चे होते हैं जो बाप को भी मार डालते हैं। அரே, இப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கிறார்கள், யாரு தந்தையை கொலை செய்கிறார்கள். इस ड्रामा में ऐसे ऐसे बच्चे भी हैं। இந்த டிராமாவில் இப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கிறார்கள். सारी उनकी मिल्कियत ले लेते हैं। அவரின் அனைத்து ஆஸ்தியையும் சொத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். बाप को मार दिया தந்தையை கொலை செய்கிறார்கள், और मिल्कियत பிறகு ஆஸ்தியை अपने हाथ में ले ली। தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். मैंने बहुत ऐसे दृष्टांत बताए हैं। நான் இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டை நிறைய சொல்லியிருக்கிறேன். कि पैसे के ऊपर लड़कर भाई भाई को मार देते हैं। சொத்துக்காக சண்டையிட்டு சகோதரன் சகோதரனை கொலை செய்கிறார்கள். फलाने को मार देते हैं। अब யாராவது ஒருத்தரை கொலை செய்து விடுகிறார்கள். तुम बच्चों को कहा जाता, ले लो दुआएं माँ बाप की। இப்பொழுது குழந்தைகளான உங்களுக்கு சொல்லப்படுகிறது, அம்மா அப்பாவினுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். अर्थात श्रीमत पर चलो। அப்படியானால் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் செல்லுங்கள். चाल अच्छी हो तो अपने पर आप ही दुआएं आ जाएंगी। தன்னுடைய நடத்தை நன்றாக இருந்தால் பிறகு தானே தனக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும். अगर चलन अच्छी ना होगी, किसी को दुख देते रहेंगे, ஒருவேளை நடத்தை நன்றாக இல்லை, யாருக்காவது துக்கத்தை கொடுத்துட்டே இருப்பீர்கள். मात पिता को याद ना करते होंगे, அம்மா அப்பாவை நினைவு செய்யாமல் இருந்தீர்கள், ना कराते होंगे तो दुआ இல்லையானால் செய்விக்கவும் இல்லை, பிறகு ஆசீர்வாதம் கிடைக்காது. मिल ना सके और तुम इतना सुख पा नहीं सकेंगे। பிறகு நீங்கள் இவ்வளவு சுகத்தையும் அடைய முடியாது. बाप के दिल पर चढ़ नहीं सकेंगे, தந்தையோடு மனதின் மேல் ஏற முடியாது. इस बाप के दिल पर चढ़े तो गोया शिव बाबा के दिल पर चढ़े। இந்த தந்தையினுடைய மனசில் ஏறிவிட்டால் பிறகு அவர் சிவபாபாவினுடைய மனசில் ஏறிவிடுவார்கள். मुरली तारीख 23 जनवरी 1973 पृष्ठ 1 मध्य। முரளி தேதி 23 ஜனவரி 73 பக்கம் 1 நடுவில். क्योंकि जो सपूत आज्ञाकारी बच्चे होते हैं वो बहुत मीठे लगते हैं। कैसे ஏனென்றால் யாரு சபூத் நல்ல குழந்தைகள், கட்டளை கீழ்ப்படியக்கூடிய குழந்தைகள் இருப்பார்களோ அவர்கள் மிகவும் நன்றாக தென்படுகிறார்கள். कैसे बच्चे எப்படிப்பட்ட குழந்தைகள்? हैं? सपूत।
சபூத் குழந்தைகள். और आज्ञाकारी। பிறகு கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள். आज्ञाकारी का उल्टा क्या होता है? ஆக்ஞாக்காரியினுடைய ஆப்போசிட் வேர்ட் என்னன்னு கேக்குறாரு. अवज्ञाकारी। एक तो கட்டளையை ஃபாலோ பண்ணாதவங்க. बाप की अवज्ञा, दूसरे परिवार में जो बड़े भाई தந்தையின் கட்டளையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். बहन है उनकी भी अवज्ञा कर देते हैं। யாரு சகோதரன் சகோதரிகள் இருக்கிறார்களோ அவர்களையும் கிராஸ் பண்றாங்க, கட்டளையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். वो अच्छे पुरुषार्थी बाबा की दृष्टि में नहीं है। அவர்கள் பாபாவினுடைய பார்வையில் நல்ல புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவர்கள் இல்லை. आज्ञाकारी बच्चे जो होते हैं யாரு கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களோ बहुत मीठे लगते हैं அவர்கள் மிகவும் இனிமையாக தென்படுகிறார்கள். और कोई फिर जवाब दे देते हैं। பிறகு சிலர் எதிர்த்து பேசுகிறார்கள். क्या करते हैं? என்ன செய்கிறார்கள்? हैं? उल्टा पलटा जवाब दे देते हैं। எதிர்த்து பேசுகிறார்கள். गाली गलौज भी करने लग पड़ते हैं बड़े भाई बहनों को। பெரிய சகோதரன் சகோதரிகளுக்கு திட்டவும் செய்கிறார்கள், கெட்ட கெட்ட வார்த்தைகளையும் யூஸ் பண்றாங்க. करते हैं कि नहीं? பண்றாங்களா இல்லையா? हैं? करते होंगे। செய்து கொண்டு இருக்கலாம். आपने नहीं देखा? நீங்கள் பார்க்கவில்லையா? आगे चल के देख लेना। சரி, வருங்காலத்தில் பார்த்து கொள்ளுங்கள். फिर कोई जवाब दे देते हैं। பிறகு சிலர் பதில் கொடுக்கறாங்க. ऐसा वैसा करने लग पड़ते हैं। இப்படி அப்படி செய்ய தொடங்குகிறார்கள். तो उनके ऊपर इतना प्यार द्वापर कलयुग में பிறகு அவர்களின் மேல் துவாபர கலியுகத்திலிருந்து இவ்வளவு அன்பு नहीं रहता है। हमारे இருக்காது. पास कोई कई कई अच्छे अच्छे बच्चे हैं। நம்மளிடம் சிலர் நிறைய நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள். उन बच्चों को देख करके बड़ी खुशी होती है। அவர்களை பார்த்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. बस वो आप ही करते रहते हैं। போதும், அவர்கள் தானாவே செய்து கொண்டே இருப்பார்கள். कोई ऐसे हैं कि किन्हीं को कहो சிலர் இப்படியும் இருக்கிறார்கள், அவருக்கு சொல்லுங்கள், तो भी कभी नहीं करेंगे। சொன்னாலும் எப்பொழுதும் செய்ய மாட்டார்கள். यहाँ वहाँ पटाए करके इधर उधर चले जाएंगे। இங்கு அங்கு எங்கன போகி விடுவார்கள். ऐसे भी तो बच्चे हैं ना। இப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கிறார்கள் இல்லையா? अज्ञान काल में भी ऐसे होते हैं। அஞ்ஞான நேரத்திலும் இப்படி இருந்தார்கள். कोई तो माँ बाप के सपूत बच्चे होते हैं। சிலர் அம்மா அப்பாவுக்கு நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள். उनको कहो तो झट कहेंगे हाँ माँ। அவர்களுக்கு ஏதாவது சொன்னால் உடனே சொல்வார்கள், ஆமா சரி அம்மா, हाँ बाबा சரி பாபா, ये ले आए। இது எடுத்துன்னு வரணுமா? कोई को कहो சிலருக்கு तो சொல்லுங்கள், यहाँ से निकलेगा இங்க இருந்து வெளியே போனால் और दूसरे दरवाजे से खेलने चला जाएगा। பிறகு மத்த கதவின் மூலமாக விளையாடத்துக்கு சென்று விடுவார்கள். यहाँ भी तो बाबा के पास हैं। இப்படி கூட தான் பாபாவிடம் இருக்கிறார்கள். तो जो आप ही करे सो देवता। எனவே யாரு தானாவே செய்கிறார்களோ அவர்கள் தேவதைகள். कहने से करे मनुष्य சொல்லிவிட்டு செய்தால் அவர்கள் மனிதர்கள். और जो कहने से भी न करे उनको क्या कहेंगे? பிறகு யாரு சொல்லிய பிறகும் செய்யவில்லையோ அவர்களை என்ன சொல்லணும்? तो बाबा ने समझा दिया, उनको कहेंगे भूख बसर। எனவே பாபா இதை புரிய வைத்தார். அவர்களை வேஸ்டானவங்க, எந்த விதமான வேலைக்கும் பயன்படாதவங்க. बसर का भूख जो फेंका जाता है, ऐसा गायन है। மாவிலிருந்து எந்த ஜெலிச்சு விட்டு அந்த குப்பை வருகிறதோ அதை தூக்கி போடுறோம்ல, அதனாலதான் பாபா தான் பசர் கா புக், அதாவது அவர்கள் வீணான ஆத்மாக்கள் என்று சொல்கிறார்.
बच्चों को तो आप ही सर्विस करनी है। குழந்தைகளுக்கு தானாவே சர்வீஸ் செய்யணும். आप तो हमेशा सपूत बच्चों को ही पसंद करेंगे। தந்தை எப்பொழுதும் சப்பூத் குழந்தைகளை தான் அவர் விரும்புவார். वो सपूत बच्चे दिल पर चढ़े रहते हैं। அந்த உண்மையான குழந்தைகள் மனசின் மேல் ஏறி இருப்பார்கள். जो कपूत होंगे वो तो बाप के दिल में दुखी ही देंगे। யாரு கெட்ட குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் தந்தையினுடைய மனசிற்கு எப்பொழுதும் துக்கத்தை தான் தருவார்கள். अवज्ञाएं करते रहेंगे, கட்டளையை ஃபாலோ பண்ண மாட்டார்கள். आज्ञा को फॉलो ही नहीं करेंगे। अवज्ञाएं करते करते नाम बदनाम कर देंगे। பிறகு இப்படி செய்து கொண்டு அவர்கள் தன்னுடைய பெயரையே கெடுத்து விடுவார்கள். जो सपूत बच्चे होते हैं யாரு நல்ல குழந்தைகள் இருக்கிறார்களோ वो तो बाबा को राजी करेंगे। அவர்கள் தந்தையை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள். बाप दादा को राजी करेंगे। பாப் தாதாவை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள். शिव बाबा का असली प्यार कैसे बच्चों को मिलता है? சிவபாபாவினுடைய உண்மையான அன்பு எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? एक बाप दूसरा ना कोई, ऐसे एक के ही लगन में रहने वाले बाप को अति प्रिय है। ஒரு தந்தை வேறு யாரும் இல்லை, இப்படி ஒருவரின் அன்பில் இருக்கக்கூடியவர்கள் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவ்யக்தவாணி 3 ஜூன் 71 பக்கம் 93 ஆரம்பத்தில். अव्यक्त वाणी तारीख 3 जून 1971 पृष्ठ 93 आदि। जो सपूत होगा उनकी दिल सपूत बच्चे में जाएगी। யாரு நல்லவங்களாக இருப்பார்களோ அவர்களுடைய மனம் நல்ல குழந்தைகள் மேல்தான் போகும். क्या कहा? என்ன சொன்னாரு? ये उदाहरण दिया दुनिया का। இது உலகத்தினுடைய எக்ஸாம்பிளை எடுத்துக்காட்டை கொடுத்திருக்கிறார். तो यहाँ भी जो बेहद का बाप है उसकी प्रीति किस तरफ जाएगी? எனவே இங்கேயும் எந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இருக்கிறாரோ அவருடைய அன்பு யார் பக்கம் போகும்? कौन से बच्चे की तरफ जाएगी? எந்த குழந்தைகள் பக்கம் போகும்? हैं? सपूत माने? सपूत माने जो सदैव निश्चय बुद्धि बन करके रहे। சப்பூத் என்றால் யார் எப்பொழுதும் நிச்சயமான புத்தியோடு இருக்கிறார்கள். और कपूत माने? பிறகு கப்பூத் என்றால் आज निश्चय बुद्धि இன்னைக்கு நிச்சய புத்தி, और कल நாளைக்கு अनिश्चय बुद्धि। அனிச்சய புத்தி ஆகுறாங்க. तो देखो எனவே பாருங்கள், निश्चय बुद्धि सपूत बच्चे की तरफ बुद्धि जाएगी बाप की। தந்தையுடைய புத்தி நிச்சய புத்தி நல்ல குழந்தைகள் பக்கம்தான் போகும். उनके होते हुए भी அவர்கள் वो जो இருந்தும் प्यारा बच्चा है யார் அன்பான குழந்தை இருக்கிறாங்களோ सपूत कैसा है? சப்பூத் எப்படி இருப்பாங்க? प्यारा बच्चा है। நல்ல குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? அன்பான குழந்தைகளாக இருப்பார்கள். जो आज्ञाकारी है, वफादार है, फरमान बरदार है। யாரு கட்டளையை கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நேர்மையாக இருக்கிறார்கள், நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். क्या क्या खासियत बताई? என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் சொன்னாரு? நல்ல குணங்கள், आज्ञाकारी, वफादार, फरमान बरदार, ईमानदार। கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள், நேர்மையுள்ளவர்கள், நம்பிக்கையானவர்கள். பிறகு ஏதாவது ஒரு முயற்சி செய்து குழந்தைகள் அவரை தான் சந்தோஷம் அடைய வைப்பார்கள். किनको? बाप यारे? किसको राजी करेंगे? தந்தை யாரை சந்தோஷம் அடைய வைப்பார்? हैं? सपूत बच्चों को ही राजी करेंगे। क्यों? நல்ல குழந்தைகளை தான் சந்தோஷம் அடைய वो तो வைப்பார். कपूत है ஏனென்றால் அவர்கள் கெட்டவர்கள் ஆவார்கள். और वो वफादार है, பிறகு அவர்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். वो फरमान बरदार है। அவர்கள் கட்டளையை உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக तो जो இருக்கிறார்கள். आज्ञाकारी, वफादार, फरमान बरदार, ईमानदार है, எனவே யாரு கட்டளையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், நேர்மையானவர்கள், நம்பிக்கையுடையவர்கள், கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள் बाप का प्यार पाते हैं। இருக்கிறார்களோ அவர்கள் தந்தையுடைய அன்பை அடைகிறார்கள். तो और क्या चाहिए?
எனவே வேற என்ன வேண்டும்? है? जिनको बाप का प्यार मिले யாருக்கு தந்தையுடைய அன்பு கிடைக்கிறதோ उसके अलावा और दुनिया में और क्या चाहिए? அதை தவிர உலகத்தில் வேற என்ன வேண்டும்? ईश्वर का प्यार चाहिए ना बच्चे। ஈஸ்வரனுடைய அன்பு தேவை இல்லையா குழந்தைகளே? ईश्वर का प्यार किससे होगा? ஈஸ்வரியுடைய அன்பு யாரோடு இருக்கும்? उनकी सर्विस को फॉलो करने से होगा। அவருடைய சர்வீஸை ஃபாலோ செய்வதன் மூலமாக இருக்கும். तभी प्यार होगा। बाप का அப்பொழுதுதான் प्यार किससे होगा? அன்பு ஏற்படும். தந்தையோட அன்பு யாரோடு இருக்கும்? दुनिया में भी உலகத்திலும் कोई बाप को 8-10 बच्चे होते हैं। சில தந்தைக்கு 8-10 குழந்தைகள் இருக்கிறார்கள். एक बच्चा दुकान संभालता है, ஒரு बाकी குழந்தை सब கடையை பார்த்து கொள்ளுது. பிறகு அனைவரும் मस्ती मारते हैं। ஒரு तो ஜாலியாக बाप का இருக்கிறாங்க. प्यार किस तरफ जाएगा? பிறகு தந்தையோட அன்பு யார் பக்கம் போகும்? दुकान में सेवा करने वाले के पास जाएगा ना, क्या और बच्चों के पास प्यार जाएगा? கலையை பார்த்துக்க கூடியவர்கள் மேல் அன்பு போகுமா? இல்லையானால் மற்ற குழந்தைகள் பக்கம் போகுமா? नहीं जाएगा। ऐसे ही यहाँ भी है। மற்ற குழந்தைகள் பக்கம் போகாது. அதே போல்தான் இங்கேயும் இருக்கிறது. बाबा को बच्चे ही बहुत प्रिय लगते हैं। பாபாவிற்கு குழந்தைகள் மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். குழந்தைகள் மேல் அன்பு இருக்கிறது. जो ज्ञानी तू आत्मा है, யாரு ஞானி ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ बाकी तो बंदर मिसल हैं। பிறகு அவரை தவிர மத்தவங்க குரங்கு போல இருக்கிறார்கள். मुरली तारीख 4 जुलाई 1970 पृष्ठ 4 अंक। முரளி தேதி 4 ஜூலை 70 பக்கம் 4 கடைசியில் बाप का बच्चों पर कितना प्यार रहता है। தந்தைக்கு குழந்தைகளின் மேல் எவ்வளவு அன்பு இருக்கிறது. और अभी तो है रूहानी बाप की बात। பிறகு இப்பொழுது ஆன்மீக தந்தையினுடைய விஷயமாக இருக்கிறது. सपूत बच्चों को ही बाप गले लगाते हैं। சப்பூத் நல்ல குழந்தைகளை தான் தந்தை தந்தை அவர்களை கட்டி பிடித்துகிறார். कैसे लगाते हैं गले? எப்படி கட்டி பிடிக்கிறார்? हैं? माला कहाँ पहनी जाती है? மாலை எங்கு அணியப்படுகிறது? गले में पहनी जाती है। கழுத்தில் தான் அணியப்படுகிறது. अर्थात அப்படியானால் उन आत्मिक स्थिति धारण करने वाले बच्चों की माला அந்த ஆத்மீக ஸ்டேஜை தாரணை பண்ணக்கூடிய ஆத்மாக்களின் மாலையை विष्णु माला गले की माला बन जाते हैं। விஷ்ணுவினுடைய மாலை கழுத்தினுடைய மாலையாக ஆகி விடுகிறது. विष्णु के चित्र में माला दिखाई है ना, விஷ்ணுவினுடைய படத்தில் மாலை காமிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? उस माला में बच्चे दिखाते हैं। அந்த மாலையில் குழந்தைகளை उस காமித்திருக்கிறார்கள். पारलौकिक बाप का प्यार बड़ा वंडरफुल है। எனவே அந்த பார்லௌகிக தந்தையினுடைய அன்பு மிகவும் வண்டர்ஃபுல் ஆனதாகும். विनाशी प्यार नहीं है, அழியக்கூடிய அன்பு இல்லை, अविनाशी प्यार है। அழிவில்லாத அன்பாகும். उन बच्चों को அந்த குழந்தைகளை ऐसी गले की माला में पिरोते हैं இப்படிப்பட்ட கழுத்தினுடைய மாலையில் ஒன்று சேர்க்கிறார். जो हर धर्म की आत्माएं யாரை? எல்லா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் उन मणकों को आत्मा रूपी बच्चों को याद करती हैं। அந்த மணிகளை ஆத்மரூபமான குழந்தைகளை நினைவு செய்கிறார்கள். माला लेकर के सिमरन करती हैं। மாலையை எடுத்துக்கொண்டு நினைவு செய்கிறார்கள், உருட்டுகிறார்கள். तो देखो टीचर भी प्यार करते हैं, गुरु भी प्यार करते हैं, எனவே பாருங்கள், बाप भी प्यार करते हैं। ஆசிரியரும் டீச்சர் பாப் தந்தை இவர்கள், பிறகு குரு இவர்களை நேசிக்கிறாங்க. परंतु प्यार उनको करते हैं जो फॉलो करते हैं। ஆனால் அவர்களை தான் நேசிக்கிறார் யார் ஃபாலோ செய்கிறார்களோ.